வெல்கம் டு எஸ்எஸ்ஆர் இந்தியன் கல்ச்சர் யூடியூப் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சை பெரிய கோயில் அப்படின்றது டெல்டா பகுதியில் மண்ணுக்கு அடியில் கட்டப்பட்டது அப்படின்னு ஒரு தகவல் மக்கள் மத்தியில் இருக்குது. அது உண்மையிலே அது தவறான ஒரு தகவல். பெரிய கோயில் கட்டப்பட்ட பகுதி பாறைகளால் ஆன பகுதிகள் தாங்க. கீழே பேஸ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா லேட்ரைட் ராக் அப்படின்னு சொல்லக்கூடியதும், மெட்டமார்பிக் ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கால்சைட் ராக் இதெல்லாம் கலந்த கலவையான ஒரு பகுதி. இதனுடைய தோற்றத்தை பார்க்கணும் அப்படின்னா ராக் ப்ரொஃபைல் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு அருகிலேயே ஓடக்கூடிய புது ஆறு அல்லது கல்லணை கால்வாய் அப்படின்ற ஒரு பகுதியில் ஆற்றுக்குள்ளே இறங்கி பார்த்திங்கன்னா தெரியும். பெரிய கோயில் கட்டப்பட்ட பகுதி முழுவதுமே கால்சைட் ராக், அதுன்னு சொல்கிற மெட்டமார்பிக் ராக், உருமாறிய பாறைகள் மேல் பகுதியில் தான் கட்டப்பட்டது. அதனுடைய தன்மை மிருதுவானது என்பது நமக்கு தெரியும். பெரும்பாலும் இந்த கோயிலினுடைய கோட்டை பகுதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா லேட்ரைட் ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய தேன்கூட்டு பாறையினால் கட்டப்பட்டது அப்படின்னு நமக்கு நல்லா தெரிய வருது. அதனுடைய சிலிக்கா கண்டென்ட்டு தண்ணிப்பட்டு ரிமூவ் ஆகிறதுனால அந்த ஓட்டையாக தேன்கூடு மாதிரியான ஒரு அமைப்பை பெற்று இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே பாதி கருங்கல்லாலும் பாதி மெட்டமார்பிக் ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய உருமாறிய பாறைகளினாலும் ஆனது. கீழ் மட்டம் அப்படின்றது மண்ணினால் ஆனது அப்படின்ற தகவல் தவறான தகவல். இது மக்கள் அப்படி புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அது தவறு. பெரிய கோயில் கட்டப்பட்ட பகுதி. நன்றி. வாழ்க வளமுடன்.